ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது முதல்ல கிரகங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று அலசுவோம். அதாவது கும்பத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, அவருக்கு 180 டிகிரியில அப்படியே சிம்மத்துல கேத்து இருக்கிறார். கேத்து பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய போராட்டத்தில் இருக்கிறாரு. கேத்து பகவான் பூரத்துல இருக்காரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஆகிய உத்திராட்டாதில மீனராசில இருந்திருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்திருக்கிறார். தேவகுருவாகிய சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இணைகிறார். 2 பகை கிரகங்கள் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறது, 2 குருமார்கள். சூரியன் புதன் ஒரு அற்புதமான காம்பினேஷன்ல கடகத்தில் இருக்கிறது. சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதமாக சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு செல்லும் போது ஆவணி மாதம் வரும். ஆக சூரிய பகவான் புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த கேத்து, அதாவது செவ்வாய் பகவான், செவ்வாய் கேத்து காம்பினேஷன் பார்த்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய போர்கள் யுத்தங்கள் சம்பந்தம் இல்லாத, ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். கேத்தோட இணையும் போது அது இன்னும் அந்த ஒரு கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் செவ்வாய் பாம்பு கிரகங்களை பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவர் கன்னிராசிக்கு வந்துகிறார். ஸோ செவ்வாயில் கேத்து இருக்கிறார். கேத்து சிம்மத்தில் இருக்கிறது. மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் சிம்மத்துக்கிட்ட, அதாவது கேத்துக்கிட்ட சிக்குகிறார். இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு கிரக சுழற்சியில மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு இப்படி வளர்ச்சி கொடுக்கும் என்றதுதான் பொதுவாக நம்ம பார்க்கும்போது 3 பிரதான கிரகங்கள், ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்துகள் சிம்மத்திலையும் கும்பத்தில் இருக்கிறது. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்கள் வரப்போகிறது, கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை எந்தெந்த ராசிக்கு நமக்கு யோகம் தரும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரும் போது அந்த நகர்வுகள் என்பதை ராசிக்கு எத்தகையான வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்றது பற்றி நாம் ஒவ்வொரு ராசியை அலசி பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்துல அதிருஷ்டமான அமைப்புகள், காரணம் என்றால் சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சூரியன் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது எல்லா வகையான வலிமை, ஏன்னா சூரிய பகவான் ஒரு பிரதான ஒரு நவகிரகங்கள்லேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அதனால தான் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு. அது 16ஆம் தேதி வரை. 16ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான யோகங்கள் 12 ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது அலசி ஆராய்வோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான ராஜயோக பலன்களை நம்ம பார்க்கலாம். மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் 12ஆம் வீட்டு விரயத்தில் இருக்கிறார். காரணம் என்றால் ஆடி மாசத்தினால சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் பிரவேசம். 16, 17ஆம் தேதிக்கு மேலே அவர் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். மிகப்பெரிய யோகம் என்பது, ஏன்னா சிம்மத்தில் சூரியன் அமரும் போது மிகப்பெரிய யோகம் என்பது ஏற்படும். புதன் சூரியன் புதனோட மாத தொடக்கத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறது என்பது 6ஆம் இடத்தை பார்ப்பதனால அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும். ராசிலேயே கேத்து இருக்கிறதுனால எதுக்கு எங்கே சென்றாலும், ஏன்னா கேத்துன்றது ஒரு முட்டுக்கட்டை மாதிரி, நமக்கு எங்கே சென்றாலும் அது ஒரு ஆன்மீக ஞானம், பக்தியை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் தொடர்ந்து. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எடுக்கும் முயற்சிகளில் தங்கு தடைகள் நிலவக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த ராகு கேத்துகள் என்ற சர்ப்ப கிரகங்களை உருவாக்கும். ஏன்னா ஒரு திருமணம் தடை, ஒரு கல்யாணம் தடை, ஒரு குழந்தை பாக்கியம் தடை, நீங்கள் எந்த தடையை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் நிச்சயமாக ராகு கேத்தினுடைய பங்கு இருக்கும். ஒன்று கோச்சார ரீதியாக, இல்லை உங்கள் ஜென்ம ஜாதகத்தில், இல்லை தசாபுக்திகள், ஏதோ ஒரு இடத்துல ராகு கேத்துக்கள் வரும்.
ஏன்னா அது நிழல கிரகங்கள்னு சொல்லியிருக்கிறது. நிழல் கிரகங்கள் ஏன்னு சொல்லியிருக்கிறது, நிஜ கிரகங்கள் 7. சூரியன் முதல் சனி வரை இருக்கின்ற கிரகங்கள் நிஜ கிரகங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள். கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் 2 இருக்கு, அதுதான் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துகள். இந்த ராகு கேத்துக்களே சனி பகவானுக்கு சார்ந்தவை ஆகும். ஏன்னா 7ஆம் கிரக கடைசி கிரகம் சனி பகவான் ஆயுளுக்கா இருக்குன்னு. மனிதன் வந்து சூரியன் ஆத்மா உதயிக்கிறது, சனி பகவான் வந்து அந்த ஆத்மானை வந்து அடுத்து அந்த உடல் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கிளம்புறாரு இல்லையா. அந்த சனி பகவானுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேத்துக்களை வந்து, அதாவது நவகிரகங்கள்லேயே இந்த 2 வந்து அப்பிரதட்சணமாக சொத்தக்கூடிய கிரகங்கள். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, இது வந்து கர்மா பிளானட்ஸுக்கு சம்பந்தமான, சனி பகவான் கர்மக்காரக்குன்னு, அந்த கர்மக்காரனுக்கு துணை புரியக்கூடிய கிரகங்கள்னா ராகு கேத்துக்கள். அதனால தான் ஒருத்தர் போகக்காரக்கரை ஒரு மனிதன் வாழ்றதுக்கு ஒரு உதயம் கொடுத்துருக்கிறது சூரியனை. அதுதான் உதயம் என்பது ஆத்மா. ஸோ அடுத்து வந்து அந்த 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 பிறவி என்பது மறையிறது சனி பகவான். இந்த ராகு மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று, இவர் பண்ண பாவ கர்மங்கள் புண்ணிய கர்மங்களுக்கு எல்லாம், அந்த போகங்களுக்கு எல்லாம் அதிபதியாக ராகு வரா. அதுக்கு மறுபடியும் இதெல்லாம் அனாவசியம், இது தேவையில்லை, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாயை, இந்த மாயை சூழல்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய மோட்சக்காரகனாகிய கேத்து வரா. அதனால இப்போ மோட்சக்காரனா மனிதனை இறக்கிறது ஒரு விஷயமா இருந்தா, அதுக்கு வந்து அந்த ஜென்மம் வந்து அந்த ஆத்மா வந்து அதுக்கு வந்து மீண்டும் பிறவி இருக்கிறதா அல்லது பிறவி இல்லா தன்மையை அடைகிறதா என்றது தெரிந்து கொள்ளக்கூடியது என்பது தான் மோட்சஸ்தானம் என்றது. மோட்சக்காரகனாகி கேத்துவை நாட வேண்டியது இருக்கு. அப்போ ஆசைகளை தூண்டுபவன் ஒருத்தன், அதனால்தான் 150 டிகிரியில் இருப்பாங்க, குவைட் ஆப்போசிட். அப்படியே ஒருத்தர் 150 டிகிரியில் இருக்கிறான்னா அப்படியே 7ஆம் வீட்டுன்னு ஆக்கிறப்போ, ராகு வந்து ராசியில் இருக்குதுன்னா 7ஆம் வீட்டில் கேத்து இருப்பான். இது 150 டிகிரின்னா குவைட் ஆப்போசிட். இவர் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் லைஃப்னா அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த 2 லைஃபும் அனுபவிக்கிறது யாருன்னா சனி. அனுபவிக்கிறது அந்த உடலை உபாதியை கொண்டு அவர் அந்த உடலை அனுபவிக்க செய்கிறார். இதனோட கர்ம சித்தாந்தத்தினுடைய பிளானட்டரி காம்பினேஷன்ஸ். அதனால இப்போ நமக்கு வந்து இதுல எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இந்த சூரியன் சந்திரன், இந்த 2 வந்து, சந்திரன் வந்து மனசு, சூரியன் வந்து ஆத்மா, இந்த சந்திரனை வந்து சக்தி அம்பாள். அதனாலதான் நமக்கு ஆடி மாதம் வந்து அம்பாளுக்குடைய மாதம். அடுத்து வந்து நமக்கு சூரியனுடைய சிம்ம மாசத்துக்கு வருதுன்றது, சிங்க மாசத்துல நமக்கு வந்து சிவபெருமானுக்குடையது. இந்த சூரியன் சந்திரன், அதாவது சிவபார்வத்தினுடைய அமைப்பு என்பது, அதுக்கு தான் பக்கத்து ராசிகள் வருது பாருங்க. ஒன்று ஜலராசி, ஒன்று நெருப்பு ராசி. புரியுறதா? அதாவது ஜல தத்துவத்தில் நெருப்பு ராசி. அதனால தான் நம்ம அக்னிலிங்கமாக நம்ம வந்து திருவண்ணாமலை வழிபடுறதுக்கு அது ஒரு காரணம். அந்த மாதிரி அம்பாள் வந்து நமக்கு சந்நிதி. அதாவது அம்பாள் வந்து அந்த ஆடி மாதத்தில் சிம்மத்தில் வந்து சூரியன், அதாவது சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வரா. ஆத்மகாரகனாகிய சூரியன் வந்து மனோகாரகனாகிய சந்திரன் வீட்டில், சந்திரமா மானசோ ஜாத்தகா அப்படின்னுவா. அதாவது சந்திரன் வந்து சந்திரனுடைய வீட்டில் சனி வரா. அப்போ மனசுக்குள்ள சூரியன் வரா. அதாவது ஆத்மான்னு தேடி வருது. அங்கே ஆத்மா வந்து அடுத்தடுத்த பிறவைகள், முன்னோர்கள், ஆன்ஸ்ட்ரல், அவங்க என்ன கதி அடைகிறாங்க, இதெல்லாம் காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடாக வருது. பூர்வ புண்ணியம் காலபுருஷத்துல மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது சிம்மம் வந்து 5ஆம் வீடாக வருது. அப்போ நெருப்பு ராசிகள், அதாவது மேஷம் நெருப்பு, 5 நெருப்பு, அப்புறம் தனுசு நெருப்பு, நெருப்பு ராசிகளாக வருகிறது. தர்ம திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லுவோம், 1, 5, 9. அங்கே பூர்வ புண்ணியம், பூர்வத்தில் யாராக இருந்திருப்பாங்க, பூர்வத்தில் நீ எங்கேருந்து வந்திருக்கிற, எந்த ஆத்மா, முன்னோர்கள் வழியே என்ன, தாய் தந்தை வழியே வந்தியா அல்லது வேறு எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்கன்றது காட்டக்கூடிய. சந்திரனை மாத்திரு வர்க்கத்திலேருந்து வரக்கூடியது. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஜென்மத்தினுடைய அனைத்து வகையான சுழற்சி என்பது, பிறவிகள் என்பது, மறுபிறவி என்பது, முந்தைய பிறவி என்பது, ஜென்மங்களின் சங்கிலி என்பது அனைத்தும் தெரிந்து கொள்ளக்கூடியது என்பது ஜாதக குண்டலி. ஜாதக குண்டலம் வெறும் வந்து சும்மா ஒரு ராசி கட்டம் அப்படி கிடையாது. அது வந்து 7 ஜென்மத்தினுடைய சங்கமம். அந்த 7 ஜென்மங்களில் என்னென்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன ஆக போகுது, எல்லா விஷயங்களும் தெரிந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம போனோம். அது டீப் டைவ் பண்ணாதான், அது நம்ம வந்து டீப்பாக போனாதான் அதனுடைய அந்த சாஸ்திர ஜானம் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆத்ம ஜானம் நமக்கு புரியணும். ஆத்மா இருக்கிறதுன்றது நம்ம உணர வேண்டும். ஆத்மாவுக்கு ஞானம் வேணும் என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் என்பது வரும் போகும்.
அந்த ஆத்மாக்குண்டிய ஞானம் என்பது ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் தெரிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இது. அதுக்காக தான் அந்த 2 கிரகங்கள் பிரதான ஒரு சூரியன் சந்திரன பகல் இரவாக, மனசு ஆத்மாவாக இயங்குகிறது உடலாக, அல்லது ஆத்மா உடலாக இயங்குகிறது. ஏன்னா சந்திரன் உடல்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ உடலாக இயங்குகிறது. அந்த ஆத்மா வந்து அந்த உடலைக்குள்ள புகிந்துகிறது. அந்த காலம் முடிஞ்சதும் மறுபடியும் அது வெளியேகிறது. இதுதான் ஜென்மத்தினுடைய சமாச்சாரம். ஆக இப்போ நமக்கு என்ன ஆயிடுது? இப்போ சிம்மராசிக்கு பொறுத்தவரை 4 கூடி செவ்வாய், 4 கூடி செவ்வாய் வந்து, அதாவது 4 கூடி செவ்வாய் வந்து 2ல் உட்கார்ந்து இருக்கிறது. 2ல் உட்கார்ந்துட்டு நமக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்க சிம்மராசி நம்மளுக்கு ஒரு யோகம். செவ்வாய் 9வது வீட்டுன்னு பார்க்குது என்றால் பூமி வாங்குவா. தகப்பன் வழியே நிறைய வருஷங்களே எங்களுக்கு இடம் இல்லை, பூமி இல்லை, சொத்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கும். ஏன்னா கிரகங்களை அப்போது கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்பது தான் கோச்சாரமாக வரும்போது தான் நமக்கு எல்லா நன்மைகளும் சட்டுப்புட்டுன்னு நடக்கும். ஒரு வேலை என்பது எல்லாம் இட் இஸ் டோட்டலி டைமிங் ஈவெண்ட்ஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தசாபுக்திகளாக சாதகமாக இருந்தால் கூட அந்த டைமிங் ஈவெண்ட்ஸ் கரெக்டாக நடக்கணும்னா கோச்சார ரீதியாக கரெக்டாக வரணும். அந்தர்புக்திகள்லேருந்து எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சால் தான் நம்ம நினச்சது நடக்கும். இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் இப்போ திங்கக்கிழமை பணம் தரமாட்டான், திங்கக்கிழமை அடுத்த திங்கள் வந்துடும் தரமாட்டான், அடுத்த திங்கள் வந்துடும் தரமாட்டான். இப்போ 14 நாள் ஆகி போச்சா, டக்குன்னு ஒரு கிரகம் மாறுது, 15ஆம் தேதி திங்கக்கிழமை அவரே ஃபோன் பண்ணி செவ்வாய்க்கிழமைக்கு பணம் கொடுத்துருவான். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் டைமிங். தட் யூ ஹவ் டு ரிமெம்பர் ஆல்வேஸ், பிகாஸ் த டைமிங் இன்சிடென்ட்ஸ் வில் பி ரிலேட்டட் டு தி பிளானட்டரி conjunctions and transits. Okay, that's very important. அந்தந்த கிரகம் அங்கங்கே நகரும் போது நமக்கு நன்மை தீமை என்பது ஈவெண்ட்ஸாக வருகிறது. ஸோ தட் யூ ஹாவ் டு சி. இப்போ நமக்கு பாருங்க, இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்போது செவ்வாய் சென்னு பார்க்குது. ஸோ தொந்தரவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது இல்லையா? இந்த பூமி இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர்றது எல்லாம் அதுதான். இப்போ நம்ம தர்மஸ்தல விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வர செவ்வாய் சென்னு பார்க்கறதுனால இதெல்லாம் வெளியே கொண்டு வருது. ஏன்னா அது எல்லாம் வந்து செவ்வாய் சனியினோட காம்பினேஷன்லேயே நிறைய இந்த விபத்துகள், ஆபத்துகள், இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த பூகம்பங்கள், எர்த்குவேக்ஸு, பூமி சரிவடைகிறது, இதெல்லாம் வந்து சனி பார்க்கும்போது தான் நடக்கும். ஸோ ராகு அதாவது ராகு 7ஆம் வீட்டில் இருக்குது. இந்த ராகு கேத்துக்குள்ளே வரதுனால சிம்மராசன்மலை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக ராசிக்கு 5 கூடி குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல நின்றுண்டு 5ஆம் இடத்துல பார்க்குறாரு. ரொம்ப அதிசயம். 5ஆம் இடத்துல குரு பார்க்கறது பூர்வ புண்ணியத்தை 2 குருகள் சேர்ந்து பார்க்குறாங்க 5ஆம் இடத்தை. மிகப்பெரிய யோகம், அதிருஷ்டம். ஏன்னா பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்குறாருன்றால குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா? அதாவது ஒருத்தர் முக்கால சுபரம், ஒருத்தர் முழு சுபரம், இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது என்று மிக விசேஷமானதாகும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால முயற்சிகளை வந்து வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும். 5ஆம் இடத்தை பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கும். திருமணமான புதிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பு என்பது. அது மட்டும் 7ஆம் வீட்டில் ராகு பார்க்கறதுனால நமக்கு இந்த குடும்ப கலகங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் குரு பார்வையில் இருக்கிறதுனால கட்டுக்குள் இருக்கும், பிரச்சனை இருக்காது. அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து 8ல் இருக்கிறதுனால, 8என்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ஆயுளுக்கு சம்பந்தமான விஷயம். சில அதாவது உடல் உபாதைகள், தொந்தரவுகள் எல்லாம் அடிக்கடிக்கு ஏதோ ஒன்று பிணிகளை போலே, அதாவது கிரானிக் டிசீசஸ் மாதிரி பிடிச்சிக்கும், ஜாகிரதாக இருக்க வேண்டும். பாக்கியாதிபதி செவ்வாய் 3ல் இருக்கிறது, பாக்கியத்தினை பார்க்கிறது. தசமத்துக்கு கூடிய சுக்கிர பகவான் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கிறார். தொட்டது போற சிறப்பாக விளங்கும், எது செய்தாலும் நன்மை என்பது தரும். பாக்கியாதிபதி நமக்கு வந்து அஷ்டமாதிபதி குரு பகவானும் நமக்கு வந்து 11ல் இருக்கிறதுனால 5, 8 கூடின போற புண்ணியாதிபதியாக இருக்கிறதுனால சுபாதிபத்தியம் பெறுவதனால 11 கூடையவன் 11 5ஆம் இடத்தை பார்க்கிறது மிக அதிருஷ்டம். எதிர்பாராத அதிருஷ்டம், வாய்ப்புகள், பல அதிருஷ்டமான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தேடி வரக்கூடியது. ஆக 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து சிம்மத்துக்கு செல்கிறார். புதன் அந்த இடத்துல இருக்கிறார். மற்றும் புதன் 11க்கு வருகிறார். ஸோ அப்போ குரு புதனோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். ஆக சிம்மராசனங்களை பொறுத்தவரை இந்த ஜூன் ஜூலையில் நடக்காத பல விசேஷங்கள் வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, ப்ரமோஷன்ஸு, வரவேண்டிய பாக்கிய பணம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கூடி வரக்கூடிய நிலை என்பது இந்த ஆவணி மாதத்திலும் நடக்கும். ஆக எல்லா வகையான சிறப்புகள் வாய்ந்ததாக இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து சிம்மராசனங்களுக்கு அமைய போகிறது.
அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி குவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனை பாக்கியம், கார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், எல்லா வகையிலும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியத்தில் பார்க்கறதுனால உங்களுடைய ஜன்ம ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது ஜாதகனுக்கு நிச்சயமாக தேடி வரும். அல்லது உத்தியோகத்துக்காக உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும், படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்பு என்பது மிக அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைகிறது. நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து.